ஹலோ எவ்ரிவன். இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்ன பிரச்சனைனா, இந்த பிரச்சனையை நீங்களே பாருங்கள். அந்த லேப்டாப் ஆன் பண்ணி யூஸ் பண்ணுறது எது பண்ணாலும் அந்த 5 பீப் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது. இந்த யூடியூப் வீடியோ பார்த்தாலும் சரி, எந்த ப்ரௌசிங் வேலை பார்த்தாலும் சரி, இந்த பீப் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த லேப்டாப்போட பிரச்சனை. இது ரொம்ப பழைய லேப்டாப். இந்த பீப் சத்தம் மட்டும் தான் இதில் பிரச்சனையே தவிர வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. யூடியூப் வீடியோலாம் நல்லா தான் ப்ளே ஆகுது. ஆனால் பேக்ரவுண்டில் இந்த பீப் சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். நான் வேறு இந்த லேப்டாப்பை என் கசின் கிட்ட ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்னால் இந்த லேப்டாப்பை ரிப்பேர் பண்ண முடியுமா இல்லை முடியாதா அப்படின்றது தான் இந்த வீடியோவே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போலாம் எல்லாத்துக்குமே ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. சரி, ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஏஐ யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ChatGPT கிட்டே என் பிரச்சனையை விலாவரியாக சொன்னேன். ChatGPT உடனே ரேமை ரீசெட் பண்ண சொல்லிச்சு. ஓகே, ரீசெட்டிங் தான் நான் பண்ணிடுவோன்ட்டு நானும் லேப்டாப்பை கழட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பமே ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த லேப்டாப் எப்படி பார்த்தாலும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த லேப்டாப்பு. இதில் i3 செகண்ட் ஜென்ரேஷன் தான் இருக்குது. இந்த லேப்டாப்பை இப்போ செகண்ட் ஹேண்டில் வாங்கினா ஒரு 5000 6000 தான் வரும். இந்த லேப்புக்கு ஒரு 500 ரூபா கொடுத்து ரிப்பேர் பண்ணணுமான்றதுனால தான் நானே ரிப்பேர் பண்ணலான்னு இறங்கிட்டேன். ஒரு வழியாக இந்த லேப்டாப்போட கீபோர்டை கழட்டிட்டேன். இந்த கீபோர்டை கழட்டின உடனே கீபோர்டுக்கு பின்னாடி ஒரு ரிப்பன் கேபிள் இருக்குது. அதையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்மளால் ரேமை கழட்டி மாட்ட முடியும். நானும் மேலே இருக்கிற ஸ்லாட்லேருந்து ரேமை கழட்டி கீழே இருக்கிற ஸ்லாட்டில் போட்டுட்டேன். கீபோர்டை மாட்டுறதுக்கு முன்னாடி பீப் சவுண்ட் நிதிர்ச்சான்னு பார்க்கறதுக்காக திரும்ப ஆன் பண்ணி பார்த்தேன். அப்படியே ஆனால் அதிர்ச்சி என்னன்னா, அந்த பீப் சவுண்ட் நிற்கலை, அப்படியே தான் இருந்தது. இப்போ பீப் சவுண்டு பார்த்தீங்கன்னா 5 முறை கரெக்டாக வருது. 5 பீப்பாக. ChatGPT கிட்ட இந்த மாதிரி 5 முறை பீப் வருதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக தெளிவாக போட்டேன். அதுக்கு ChatGPT இந்த மாதிரி 5 முறை பீப் வந்ததுன்னா மதர் போர்டோட CMOS பேட்டரி தான் போயிருக்கும்னு சொல்லிச்சு. அது மட்டும் இல்லை, ஒரு ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன் கிட்ட கொண்டு போய் கொடுக்க சொல்லிச்சு. ஆனால் ChatGPT கிட்ட தெரியாது நான் ஒரு 50% ப்ரொஃபஷனல். நான் இப்போ இந்த iFixit வெப்சைட் பார்த்து தான் இந்த லேப்டாப்பை டிஸ்அசம்பிள் பண்ணிட்டு இருக்கேன். மதர் போர்டு பேட்டரி கட்டினா மொத்த லேப்டாப்பையும் டிஸ்அசம்பிள் பண்ணோம். சரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு மொத்த லேப்டாப்பையும் டிஸ்அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லேப்டாப்போட எல்லா ஸ்க்ரூவே கட்டினதுக்கப்புறம் கூட லேப்டாப்போட ஃப்ரண்ட்டை கழட்ட முடியல. இதை பற்றி யாருனா வீடியோ போட்டிருப்பாங்கன்னு கூகுளில் இந்த பிரச்சனையை சர்ச் பண்ணி பார்த்தேன். பார்த்தா ஃபஸ்ட்டு வீடியோவே மதர் போர்ட் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணுறது தான். இதை பார்த்த உடனே எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது, நான் இவ்வளோ நேரம் ChatGPT கிட்ட கேட்டதுக்கு பதிலாக கூகுள் கிட்ட போய் ஒரே கொஸ்டின் கேட்டிருக்கலாம் போல. வீடியோவோட எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ட்டு கூகுள்லேயே அதுக்கு ஹெல்ப் இருக்குது. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே. நானும் அந்த வீடியோவை பார்த்து ஃப்ரண்ட் பேனலை கட்டிட்டேன். எப்படியோ அதுவும் ஸ்க்ரூ டிரைவர்ஸ் தான் கட்டினேன். ஒரு வாட்டி டப்புன்னு கேட்கும்போது லேப்டாப் உடையிற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே இருக்கு பாருங்கள், இந்த பேட்டரியை மாற்றினா நம்ம பிரச்சனை சால்வ் ஆகிடும். அது மட்டும் இல்லை, இப்போ வர லேப்டாப்லாம் எவ்வளோ பெட்ரு. பேக் பேனல் கட்டினாலே எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணிடலாம். ஆனால் இந்த பழைய டெல் லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கை கட்டணும், அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டை கட்டணும். சில லேப்டாப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா SSD அப்புறம் அந்த ரேமெல்லாம் கட்டுறதுக்கு தனியாக ஒரு பேனல் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த லேப்டாப்பில் அதெல்லாம் கிடையாது. இந்த பேட்டரி மாற்றுறதுக்கு எங்கிட்ட பழைய லேப்டாப்போட ஸ்பேர் இருக்குது. அந்த லேப்டாப்லேருந்து கட்டி அந்த லேப்டாப் போட்டால் போதும். அந்த லேப்டாப்பில் மதர் போர்டு போயிடுச்சு. ஒரு 2 இயர்ஸாக கபோர்டில் தான் இருக்குது. ஸோ அதோட பேட்டரி எடுத்து இதுக்கு போட்டு இது யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். பேட்டரியை மாற்றினதுக்கப்புறம் சும்மா டாப் பேனல் மட்டும் போட்டு ஆன் பண்ணி பீப் சத்தம் கேட்குதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துடலான்னு திரும்ப எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த ரிப்பன் கேபிளோட ஸ்ட்ரிப்பெல்லாம் கொஞ்சம் பிஞ்சிட்டு இருந்தது. இந்த பிளாஸ்டிக் பார்ட்லாம் பிஞ்சு வந்துட்டு இருந்தது. நான் அதை எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி அதில் சொருவிட்டேன். இப்போ நம்ம ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இவ்வளோ நேரம் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சுன்னு சொல்லிட்டு நானும் போய் கேம் விளாட ஆரம்பிச்சிட்டேன். இது கேட்டது எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. அது என்னென்னா, நான் ஒரு லேப்டாப்லேருந்து ஒரு பேட்டரி எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த லேப்டாப் ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணாமல் ஒரு கபோர்டில் கிடந்தது. ஒருவேளை அந்த மதர் போர்டோட பேட்டரி டெட்டாக இருந்தால் அதையும் கிளியர் பண்ணிக்கலான்னு அமேசானுக்கு போயிட்டு லேப்டாப் CMOS பேட்டரி ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் லேப்டாப் CMOS பேட்டரிலாம் பார்த்தோன்னா 200 ரூபா 250 ரூபா போட்டிருக்கு. நானே லோக்கல் ஸ்டோரில் போயிட்டு CR2032 பேட்டரி வாங்கிட்டேன். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் வருது. இந்த பேட்டரியை அந்த பழைய பிளாஸ்டிக் கேசிங்கை கிழிச்சிட்டு அதுக்குள்ளே இருக்கிற பேட்டரியை எடுத்துகிட்டு இந்த பேட்டரி போட்டுடலான்னு பார்த்தேன். அங்கேயும் ஒரு பிரச்சனை இருந்தது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழைய பேட்டரி அந்த இதில் சால்டர் பண்ணியிருந்தாங்க. அதை எப்படியோ ஆட்டி பிச்சு எடுத்துகிட்டு இந்த புது பேட்டரி அதில் போட்டுட்டு இன்சுலேஷன் டேப் அடிச்சிட்டேன். திரும்ப பழைய மாதிரியே இந்த லேப்டாப்பை கனெக்ட் பண்ணி ரிப்பன் கேபிள்லாம் மாட்டிட்டு ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்ட்டு. த மொமெண்ட் ஆஃப் ட்ரூத். லேப்டாப் சக்ஸஸ்ஃபுல்லாக பீப் சவுண்ட் இல்லாமல் ஒர்க் ஆகுது. லேப்டாப் சரியானது நான் செம்ம ஹாப்பி ஆகிட்டேன். அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.